வணக்கம். பட்ஜெட் 2026 தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதிலிருந்து கிடைத்த சில தகவல், எனக்கு புரிஞ்ச சில தகவலை விரைவா இந்த வீடியோல பார்த்துடலாங்க. இதில காட்டக்கூடிய டேட்டா அனைத்துமே அரசுடைய வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்ட டேட்டா. அவங்க பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அதிலிருந்து எடுக்கப்பட்ட டேட்டா. பட்ஜெட் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சில மெட்ரிக்ஸை பார்த்துடலாங்க. பட்ஜெட்டில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில மெட்ரிக்ஸ். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எவ்வளவு தொகைக்கான பட்ஜெட் இது, நிதியாண்டு 2027ற்கான பட்ஜெட். ஒட்டுமொத்த மதிப்பு இதோடையது 53.47 லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட் இது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதே நிதியாண்டு 2026ற்கு பார்க்கும்போது, போன பட்ஜெட்டில் போடும்போது அவங்க சொல்லியிருந்தது வந்து 50.65 லட்சம் கோடி ரூபாய்க்கு. இன்னும் நிதியாண்டு 2026 முடியல, இப்போ அதை ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 49.64 லட்சம் கோடி ரூபாய்க்கானது நிதியாண்டு 2026. நிதியாண்டு 2025 முடிஞ்சிருச்சு. ஸோ ஆக்சுவல்ஸ் பார்க்கும்போது 46.5 லட்சம் கோடி ரூபாய்க்கான எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தது நிதியாண்டு 2025. ஸோ இப்போ நிதியாண்டு 2027 பட்ஜெட் மதிப்பு 53.47 லட்சம் கோடி ரூபாய். இதில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நிதியாண்டு 2027 இது எஸ்டிமேட் பட்ஜெட் பார்க்கும்போது 12.21 லட்சம் கோடி ரூபாய். நிதியாண்டு 2026 10.95 லட்சம் கோடி ரூபாய். நிதியாண்டு 2025 ஆக்சுவல்ஸ் 10.5 லட்சம் கோடி ரூபாய். சரிங்க, இப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்பர்ஸ் பார்த்துட்டோம். ஃபிஸ்கல் டெஃபிசிட் எவ்வளவு எதிர்பார்க்குறாங்க, எவ்வளவு அவங்க பட்ஜெட்டில் போட்டிருக்கிறாங்க அரசு. ஃபிஸ்கல் டெஃபிசிட் தெரியாதவங்களுக்காக எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு வருவாய் உள்ள வருது. ஸோ அதோடைய மைனஸ் தான் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டாக இருக்குது. ஸோ அது குறைஞ்சா நல்லதுன்றது பொதுவான கருத்து. ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட் இப்போ அரசு என்ன சொல்லியிருக்கிறாங்க, நிதியாண்டு 2027 அவங்க எஸ்டிமேட்டாக போட்டிருப்பது 16,95,768 லட்சம் கோடி ரூபாய், அதாவது 16.95 லட்சம் கோடி ரூபாய். இது ஜிடிபியுடைய 4.3%. போன நிதியாண்டு பார்க்கும்போது 15.58 லட்சம் கோடி ரூபாய். அவங்க பட்ஜெட்டில் சொன்னது 15.68, இப்போ ரிவைஸ் பண்ணி 15.58 லட்சம் கோடி ரூபாய். இது ஜிடிபியுடைய 4.4%. முன்னவே வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ஜிடிபியுடைய 4.5% குறைவாக கொண்டு வர வேண்டும் என்ற இலக்கு வைத்திருப்பதாக அப்போ அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதை எட்டி இருப்பதாக வலியுறுத்தி இருக்கிறாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவங்க பட்ஜெட் ஸ்பீச்சில் அதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. நிதியாண்டு 2025 ஃபிஸ்கல் டெஃபிசிட் 15.74 லட்சம் கோடி ரூபாய். அது ஜிடிபியுடைய 4.8% இருந்தது. அந்த அரசுடைய டாக்குமெண்ட்டில் வந்து ஒரு கிராஃபும் கொடுத்துருக்குறாங்க. அந்த கிராஃப் தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது. இது வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் எவ்வளோ இருந்தது அப்படின்றது காட்டியிருக்கிறாங்க ஒவ்வொரு நிதியாண்டு பார்க்கும்போது. இதை நம்ம 2020-21 நிதியாண்டில் பார்க்கும்போது அந்த மேலே இருக்கிறதாங்க, அந்த பிளாக் லைனில் தெரியுது இல்லைங்களா, அதுதான் ஃபிஸ்கல் டெஃபிசிட். அது ப்ளூ கலர், ஆக்சுவலாக நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பிளாக்காக தெரியுது. அந்த பிளாக்ல இருக்கிறது 9.2% இருந்தது 2020-21. 9.2% ஜிடிபியுடையது. அது அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க 4.5% உள்ளார கொண்டு வர வேண்டும் இலக்கு வைத்திருந்திருக்கிறாங்க. அதை எட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 2026-27 அவங்க எதிர்பார்ப்பது 4.3%. அடுத்த மெட்ரிக் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ. அரசு இலக்கு வைத்திருப்பது 2030க்குள்ளார டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ 50% எட்ட வேண்டும். ஸோ 50 ± 1% இருக்கலாம். இதுதான் இலக்காக வைத்திருக்கிறாங்க. நிதியாண்டு 2027ற்கு அவங்க எஸ்டிமேட்டாக போட்டிருப்பது 55.6%. எல்லாமே ஜிடிபியுடைய சதவீதங்க. ஸோ டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ வந்து 55.6% இருக்க வேண்டும் நிதியாண்டு 2027. இதே 2026 அவங்க 56.1% இருந்தது. ஸோ 2026 56.1%. அதை குறைக்க வேண்டும் இலக்கு வைத்திருக்கிறாங்க. நிதியாண்டு 2027 55.6%. ஆனால் 2030க்குள்ளார 50% கொண்டு வர வேண்டும். ± 1% இருக்கலாம். அதை கொண்டு வர என்ற இலக்கு அரசு வைத்திருக்கிறாங்க. இப்போ விரைவாக சில ஐட்டம்ஸ் பார்த்துடலாங்க. பயோஃபார்மா சக்தி அப்படின்ற ஒரு திட்டம், இது ஹெல்த் கேர் பாகமாக 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறாங்க அடுத்த 5 ஆண்டிற்கு. இது அறிவிப்பு வந்தபோது நான் ஸ்டாக் மார்க்கெட்டை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. அப்போ நம்ம பயோகான் வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு, க்ரீனில் போச்சு. பயோகான் க்ளோசிங்கும் க்ரீனில் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது அறிவித்த போது பயோகான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. செமிகண்டக்டருக்கு திட்டம் ஒதுக்கி இருக்கிறாங்க. ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ், இது ஒரு தட்டுப்பாடு இருந்ததுன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க. ஸோ ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ்க்கு அரசு தரப்புல வந்து மானியம் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ கூடுதலாக அதற்கு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. காரிடோர்ஸ் அமைக்கிறாங்க. ரிசர்ச், மைனிங், ப்ராசஸிங் அண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு காரிடோர்ஸ் அமைக்கிறாங்க. 4 மாநிலங்களில். எந்தெந்த மாநிலங்கள்? தமிழ்நாடு, ஒரிசா, கேரளா மற்றும் ஆந்திர பிரதேசில் அமைக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 3 டெடிகேட்டட் கெமிக்கல் பார்க்ஸ் அமைக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் உற்பத்திக்கு திட்டம் நிதி ஒதுக்குறாங்க. எவ்வளோன்றது கரெக்டாக தெரியலிங்க நிதி. கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங்க்கு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் திட்டம் ஏற்கனவே நிதி இருந்திருக்கு. அது இப்போ 40,000 கோடி ரூபாயாக உயர்த்தி இருக்கிறாங்க. எவ்வளவு இருந்ததுன்ற டேட்டானால் எடுக்க முடியல. ஆனால் இப்போ புதிதாக அவங்க கொடுத்துருக்கிற நம்பர் 40,000 கோடி ரூபாயாக உயர்த்தி இருக்கிறாங்க.
டெக்ஸ்டைல்ஸ்க்கு இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம், அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் உற்பத்தி செய்யறதுக்கு அதற்கும் திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க, மானியம் அறிவிச்சிருக்கிறாங்க. லெகசி இண்டஸ்ட்ரீஸ், கொஞ்சம் பழையசா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கும் அவங்க திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஃபுட்வேர் செக்டர் குறித்து பேசியிருக்கிறாங்க. ஃபுட்வேருக்கு தேவைப்படக்கூடிய சில இன்புட் மெட்டீரியல்ஸ்க்கு டியூட்டி ஃப்ரீ பண்ணுறாங்க. லெதர் அப்புறம் சிந்தட்டிக் ஃபுட்வேருக்கு அந்த அப்பர் பார்ட் அவங்க உற்பத்தி செய்வதற்கு சில இன்புட்ஸ் வெளியிலேருந்து வருது, வெளிநாட்டிலேருந்து வருது, அதற்கு டியூட்டி ஃப்ரீ பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை எவ்வளவு நாட்களுக்குள்ளார ஏற்றுமதி செய்ய வேண்டும், அதாவது மானியம் கிடைத்து இன்புட்ஸை பயன்படுத்தி ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸை நம்ம இவ்வளவு நாட்களுக்குள்ளார ஏற்றுமதி செய்ய வேண்டும்னு இருக்குது. இப்போ 6 மாதம்னு இருக்குது, அது 1 ஆண்டிற்காக உயர்த்தி இருக்கிறாங்க. இது லெதர் மற்றும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பொருந்தும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த கால அளவை வந்து உயர்த்தி இருக்கிறாங்க. 6 மாதமாக இருந்தது 1 ஆண்டா உயர்த்தி இருக்கிறாங்க. மைக்ரோவேவ் ஓவன்ஸ் உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய இன்புட்டுக்கும் அவங்க வந்து பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி, அதான் பிசிடி, பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி எக்ஸம்ஷன் வழங்கி இருக்கிறாங்க. ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங்க்கு பயன்படுத்தக்கூடிய இன்புட்ஸ்க்கும் அவங்க பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி எக்ஸம்ஷன் வழங்கி இருக்கிறாங்க. ஏர்கிராஃப்ட் மட்டும் இல்லை, ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸுக்கும், பாகங்களுக்கும் அவங்க இன்புட்ஸ் தேவைப்படக்கூடியது, அதை நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யணும், அதற்கும் பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி விலக்கு வழங்கி இருக்கிறாங்க. சீப்ளேன் உற்பத்தி செய்வதற்கு, இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்கும் திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க, மானியம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க அரசு. சோலார் கிளாஸ் உற்பத்திக்கு தேவைப்படக்கூடிய ஒரு இன்புட் சோடியம் ஆன்டிமோனேட், அதுவும் வெளிநாட்டிலிருந்து இந்தியாக்குள்ளார கொண்டு வரும்போது பேசிக்ஸ் கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து அதற்கும் விலக்கு வழங்குறாங்க. அதேபோல் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ப்ராசஸிங்க்கு தேவைப்படக்கூடிய கேபிட்டல் குட்ஸை வெளியிலிருந்து கொண்டு வரும்போது அதற்கும் பிசிடி, பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி விலக்கு வழங்கியிருக்கிறாங்க. லித்தியம் அயன் செல்ஸ் உற்பத்தி செய்யக்கூடியதற்கு தேவைப்படக்கூடிய இன்புட்டுக்கு அதற்கும் பிசிடி விலக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது பேட்டரிஸில் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து குறிப்பாக பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ்க்கு பயன்படுத்தும் போது அவங்க அதை விலக்கு வழங்குவதாக சொல்லியிருக்கிறாங்க. நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய இன்புட்ஸ்க்கும் பிசிடி எக்ஸம்ஷன் 2035 வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறாங்க. அந்த விலக்கு 2035 வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறாங்க. இது அனைத்து நியூக்ளியர் பிளான்ஸ்க்கும், எந்த கெப்பாசிட்டி கண்டிஷன்ஸும் இல்லாமல் அனைத்து நியூக்ளியர் பிளான்ஸ்க்கும் இது பொருந்தும்னு தகவல் கொடுத்திருக்கிறாங்க. சில சீ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ப்ராசஸிங்க்கு தேவைப்படக்கூடிய இன்புட்டுக்கும் பிசிடி, பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி விலக்கு வழங்கியிருக்கிறாங்க. காதி, ஹேண்ட்லூம் மற்றும் ஹேண்டிகிராஃப்ட் செக்டர்ஸ்க்காக ஒரு புது திட்டம், மகாத்மா காந்தி கிராம் ஸ்வராஜ் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்கிறாங்க. எம்எஸ்எம்இ செக்டரில் பார்க்கும்போது எஸ்எம்இ க்ரோத் ஃபண்டுக்கு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்டுக்கு அவங்க டாப் அப் பண்ணியிருக்கிறாங்க. கூடுதலாக 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. மெடிக்கல் டூரிசம் உடைய பாகமாக 5 ஹப்ஸ், மெடிக்கல் வேல்யூ டூரிசம் ஹப்ஸை அமைக்க இருக்கிறாங்க. மாநிலத்துடன் சேர்ந்து எந்த மாநிலத்தில் அமைக்க இருக்கிறாங்கன்றது சொல்லலன்றது என்னுடைய புரிதலுங்க. இது ஒரு பிரைவேட் செக்டருடைய ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இயங்க இருப்பதாக, ஸோ மத்திய அரசு அதற்கு சப்போர்ட் வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆயுர்வேதா செக்டரில் பார்க்கும்போது 3 ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா அமைக்கிறாங்க. அதே போல் ஆயுஷ் ஃபார்மசிஸ் மற்றும் ட்ரக் டெஸ்டிங் லேப்ஸ் அப்கிரேடிங் நடத்த இருக்கிறாங்க. WHO குளோபல் ட்ரெடிஷ்னல் மெடிசன் சென்டராக அப்கிரேட் பண்ண இருக்கிறாங்க. கேலோ இந்தியா திட்டத்தின் கீழே அவங்க டேலண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, கோச்சிங் டெவலப்மெண்ட், அதற்கு தேவைப்படக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மற்றும் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்க நிதி ஒதுக்குறாங்க. ஹையர் எஜுகேஷன் எஸ்டிஎம்னா என்னன்ற தேடி பார்க்கும்போது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் மற்றும் மேத்தமேட்டிக்ஸ், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அவங்க துவங்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க நிதியமைச்சர். ஆஸ்ட்ரானமி செக்டர் கீழே அவங்க டெலஸ்கோப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்கனவே நிறைய இடங்களில் இருக்கு போல தெரியுதுங்க இந்தியாவில் இந்த டெலஸ்கோப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது எல்லாமே அவங்க அப்கிரேட் பண்ண இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. டூரிசம் உடைய பாகமாக கைட்ஸ் அப்ஸ்கில்லிங் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் வழங்குறாங்க, 12 வார ட்ரைனிங். அது ஒரு பைலட் திட்டமாக தான் முதல்ல கொண்டு வராங்க. ஒரு 20 ஐகானிக் டூரிஸ்ட் சைட்ஸில் இருக்கக்கூடிய கைட்ஸுக்கு வந்து 10,000 கைட்ஸ்க்கு வந்து அந்த ட்ரைனிங் வழங்க இருக்கிறாங்க. அதற்கு அப்புறம் அதை விரிவாக்கம் செய்வாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. மவுண்டன் கிளைம்பிங், ட்ரெக்கிங்னு நினைக்கிறாங்க, ட்ரெக்கிங், அப்புறம் டர்ட்டில் ட்ரெயில்ஸ், பேர்ட் வாட்சிங்க்கு அவங்க நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க, திட்டம் சொல்லியிருக்கிறாங்க. இது சில மாநிலங்களில், எந்தெந்த மாநிலங்கள் சொன்னாங்கன்றது சரியாக தெரியலிங்க. ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், உத்தராகண்ட் சொன்னாங்க. கூடுதலாக வேறு 2 இடங்களும் சொன்னாங்க, அதை என்னால் நோட் பண்ண முடியல. ஆனால் பேர்ட் வாட்சிங் அவங்க சொன்ன இடம் வந்து புலிகேட் லேக். ஸோ அங்கே அவங்க திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. நார்த் ஈஸ்ட் ரீஜனில் புத்திஸ்ட் சர்க்கியூட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க நிதி ஒதுக்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நேற்று பட்ஜெட் ஸ்பீச்சுக்கு முடிஞ்சதற்கு பிறகு வந்து மார்க்கெட் பெரிய அளவில் வீழ்ச்சியை பார்த்தது. கிட்டத்தட்ட 1.5% வரைக்கும் உடனடியாக போச்சு மத்திய. அப்புறம் க்ளோசிங் பேசிஸில் 1.9% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி. ஐடி இண்டெக்ஸ் மட்டும் க்ரீனில் இருந்திருக்குங்க. ஐடி ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஐடி இண்டெக்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதற்கு என்ன காரணம்ன்றது எனக்கு குறிப்பிட்டு தெரியலிங்க. நான் அந்த பட்ஜெட்டில் கிடைத்த சில விஷயங்கள் இந்த ஐடி சர்வீசஸ் சம்மந்தமாக அதை பார்த்துடலாம். ஐடி சர்வீசஸில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வந்து அந்த சேஃப் ஹார்பர் த்ரெஷ்ஹோல்டை உயர்த்தி இருக்கிறாங்க.
சேஃப் ஹார்பர் த்ரெஷோல்டு இப்போ 300 கோடி ரூபாய் இருக்கிறது 2000 கோடி ரூபாயாக உயர்த்தி இருக்கிறாங்க. இந்த சேஃப் ஹார்பர்னா என்ன அப்படின்னு அரசு கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்டில் அவங்க விளக்கம் கொடுக்கலிங்க. அட்லீஸ்ட் என் கண்ணுக்கு அது தென்படலை. சேஃப் ஹார்பர்னா என்னன்னு தேடி பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைத்ததுன்னா, இந்த ஐடி கம்பெனிஸ் அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி அல்லது ஹோல்டிங் கம்பெனிக்கு ஒரு ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து சில டைமில் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் கேள்வி கேட்பாங்க. இப்போ அது 300 கோடி ரூபாய்க்கு இப்போ இருந்த வரைக்கும் அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. 300 கோடி ரூபாய்க்கு உள்ளே இருந்ததுன்னா இப்போ 2000 கோடி ரூபாய் வரைக்கும் உயர்த்தியதுனால அந்த டேக்ஸ் கேள்விகள் எல்லாமே அரசு கிட்ட இருந்து இல்லை அரசு அதிகாரிகள் கிட்ட இருந்து வருவது வந்து இப்போ நின்றோம். ஸோ அது வந்து ஒரு சேஃப் ஹார்பர்னு கருதும்போது எல்லாம் டேக்ஸ் சம்மந்தமாக தான் என்னுடைய புரிதலுங்க. உங்களுக்கு கூடுதலாக சேஃப் ஹார்பர் பற்றி தெரியணும், தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்க. ஸோ அதற்கு வந்து இந்த கம்பெனிகளுக்கு வந்து இப்போ விலக்கு கிடைக்குது, அது பாசிட்டிவாக பார்க்கப்படுது. அப்புறம் வந்து யாரெல்லாம் கிளவுட் சர்வீசஸ் வழங்குறாங்களோ, குறிப்பாக ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவில் கிளவுட் சர்வீசஸ் வழங்குறவங்களுக்கு டேக்ஸ் ஹாலிடே 2047 வரைக்கும் வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் கண்டிஷன்ஸ் அப்ளை. அவங்க நேரடியாக இந்தியாவில் வந்து அப்படியே வழங்கிட முடியாது, ஒரு இந்தியன் நிறுவனம் வழியாகத்தான் வழங்க முடியும். ஸோ அந்த இந்தியன் நிறுவனமும் பயன்பெறுவாங்க. ஸோ இது பாசிட்டிவாக கருதப்படுது. அப்புறம் டேட்டா சென்டர் சர்வீசஸ் இருக்கும்போது இந்தியாவில் நடத்துகிறவங்களுக்கு அவங்களுக்கும் வந்து சேஃப் ஹார்பர் 15% உயர்த்தி இருக்கிறாங்கன்றது சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் அந்த சேஃப் ஹார்பர்னு சொல்லும்போதே டேக்ஸ் சம்மந்தமானது அப்படின்றத எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த 3 விஷயங்கள் காரணமாக இருந்திருக்கலாம் நேற்று ஐடி ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. பேங்கிங் செக்டரை பொறுத்த மட்டும் அவங்க ஒரு குழு அமைக்கிறாங்க அரசு, ஹை லெவல் கமிட்டி. அவங்க பரிந்துரை வழங்குவாங்க, அடுத்த வளர்ச்சி எப்படி பண்ணலாம் அப்படின்றது குறித்து அவங்க பரிந்துரை வழங்குவாங்கன்றது சொல்லியிருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ஸ்பீச்சில் சொல்லும் போதே பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் மற்றும் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் ரீஸ்ட்ரக்சரிங் ஆகும்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன உடனே இந்த 2 ஸ்டாக்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, இன்ட்ராடேல 5% வரைக்கும் போனது. க்ளோசிங்கில் செக் பண்ணி பார்க்கும்போது பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கிரீனில் இருந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகி இருந்தது. ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாக என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, அது நம்ம முந்தின வீடியோவில் நம்ம செய்தியாகவே பார்த்துருந்தோங்க. ஏன்னா ஏஞ்சல் ஒன், க்ரோ ஆப் போன்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் வீழ்ச்சியை பார்த்தது. எஸ்டிடியை உயர்த்தி இருக்கிறாங்க. ஜீரோதோடைய தலைவர் கோரிக்கை வைத்திருந்தார், எஸ்டிடியை உயர்த்தாதீங்க இல்லை குறைங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் உயர்த்தி இருக்கிறாங்க. ஃபியூச்சர்ஸுடைய எஃப்என்ஓல தான், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ எஸ்டிடி ஃபியூச்சர்ஸில் வந்து 0.02 0.05% உயர்த்தி இருக்கிறாங்க. ஆப்ஷன்ஸையும் உயர்த்தி இருக்கிறாங்க. 0.1% 0.15% உயர்த்தி இருக்கிறாங்க. ஆக்ரி செக்டரில் பார்க்கும்போது வால்நட்ஸ், ஆல்மண்ட்ஸ், பைன் நட்ஸ்க்கு அவங்க திட்டம் ஒதுக்கி இருக்கிறாங்க. கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீம் அறிவிச்சிருக்கிறாங்க. அது தென்னை மரம் வளர்ப்பதில் அவங்க மானியம் வழங்க இருக்கிறாங்க, அதற்காக நிதி ஒதுக்குறாங்க போல தெரியுதுங்க. ஸோ தேங்காய் அது ஒன்று. அதே போல் இந்தியன் கேஷ்யூ மற்றும் கொக்கோ ப்ரோக்ராம்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. சாண்டல்வுட்டுக்கு கல்டிவேஷன் மற்றும் போஸ்ட் ஹார்வெஸ்ட் ப்ராசஸிங்க்கு நிதி ஒதுக்குறாங்க, திட்டம் ஒதுக்குவதாக சொல்லியிருக்கிறாங்க. வெட்டினரி காலேஜஸ் மற்றும் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ், அதே போல் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய லேபரட்டரிஸ், ப்ரீடிங் ஃபெசிலிட்டிஸ், இதற்கும் நிதி ஒதுக்குறாங்க, திட்டம் ஒதுக்குவதாக சொல்லியிருக்கிறாங்க. 500 ரிசர்வாயர்ஸ் உடைய டெவலப்மெண்ட் ஃபிஷரி செக்டருக்காக இந்த துறையில் ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் நிதி மற்றும் திட்டம் ஒதுக்கி இருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியன் ஃபிஷிங் வெசல்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் மற்றும் ஹை சீஸில் மீன் பிடிச்சாங்கன்னா, அந்த மீன் இந்தியன் துறைக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கு வந்து டியூட்டி ஃப்ரீயாக இருக்கும், டியூட்டி கிடையாது. அதே ஃபாரின் போர்ட்ஸ்க்கு போச்சுன்னா அது ஏற்றுமதியாக கன்சிடர் செய்யப்படும்னு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. 10 லீவ்ஸ் உடைய டிசிஎஸ் டேக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸை குறைச்சிருக்கிறாங்க 2%. இந்த 10 லீவ்ஸ்னா என்னன்னு தேடி பார்க்கும்போது பிடியில் பயன்படுத்தக்கூடியதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ், அது டேக்ஸ் கலெக்ஷன் வந்து குறைச்சிருக்கிறாங்க, அந்த பெர்சன்டேஜை குறைச்சிருக்கிறாங்க. இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாங்க. நேற்று நம்ம ஐடிசி, காட்ஃப்ரே பிலிப்ஸ் போன்ற ஸ்டாக்ஸ் வீழ்ச்சியை பார்த்தது, இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். மற்றொரு காரணம் அந்த சிகரெட் ஸ்டாக்ஸ் நேற்று வீழ்ச்சியை பார்த்ததற்கு, நேற்று இல்லைங்க இன்னைக்கு வீழ்ச்சியை பார்த்ததற்கு NCCD ரேட், நேஷனல் கலாமிட்டி கண்டின்ஜென்ட் டியூட்டியை வந்து அவங்க உயர்த்தி இருக்கிறாங்க 60%, 25% 60% உயர்த்தி இருக்கிறாங்க. இது மே 2026 இது அமலுக்கு வருது. ஸோ NCCD ரேட்டை மாற்றி இருக்கிறாங்க, அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இன்னைக்கு ஐடிசி மற்றும் காட்ஃப்ரே பிலிப்ஸ் போன்ற ஸ்டாக்ஸ் வீழ்ச்சியை பார்த்ததற்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் திரும்ப இந்தியாவுக்கு வராங்கன்னா அவங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸை இந்தியா கொண்டு வரும்போது அதற்கு டியூட்டி ஃப்ரீ வழங்குறாங்க. இதற்கு முன்னாடி டியூட்டி கட்டுற மாதிரி இருந்திருக்கு போல தெரியுங்க. ஸோ அவங்க அங்கே வெக்கேட் பண்ணி இந்தியாவுக்கு திரும்ப வர்றாங்க. ஸோ அவங்களுடைய ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது அதற்கு டியூட்டி ஃப்ரீ பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் NRIs இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அசையா சொத்தை விற்பனை செய்யும் போது அவங்களுக்கு இப்போ ஒரு டேன் தேவைப்படுது. இப்போ நீ டேன் தேவைப்படாது, யார் வாங்குறாங்களோ அவங்களுடைய பேனை வைத்துக்கொண்டே அந்த டிரான்சாக்ஷனை முடிக்க முடியும். ஸோ இப்போ தேவையில்லாமல் டேனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. கேன்சர் ட்ரக்ஸை டியூட்டி ஃப்ரீ பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 17 கேன்சர் ட்ரக்ஸ். அது மட்டும் இல்லாமல் 7 ரேர் டிசீஸ்க்கான மருந்துக்கும் அவங்க டியூட்டி எக்ஸம்ஷன் வழங்கி இருப்பதாக நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறாங்க. கிரிட்டிக்கல் மினரல்ஸுடைய எக்ஸ்ப்ளரேஷனுக்கு ஆகக்கூடிய செலவு அதை வந்து 5 ஆண்டிற்கு அவங்க காட்டிக்கலாம், அவங்களுடைய எக்ஸ்பென்சஸாக காட்டிக்க முடியும் அவங்களால. அது ஒரே ஆண்டே அனைத்தையும் காட்டணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அது 5 ஆண்டிற்கு அவங்க ஸ்ப்ரெட் பண்ணி காட்ட முடியுன்றது கொண்டு வந்திருக்கிறாங்க. 7 ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. எங்கெங்கே? மும்பை புனே, புனே ஹைதராபாத், ஹைதராபாத் பெங்களூரு, ஹைதராபாத் சென்னை, சென்னை பெங்களூரு,
டெல்லி வாரணாசி மற்றும் வாரணாசி சிலிகுரி. ஸோ 7 ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ஹெல்த் கேர் ஈகோசிஸ்டம் பாகமாக குறிப்பாக கெரியாட்ரிக் வயதானவங்களை டேக் கேர் பண்ணுறதுக்காக 1.5 லட்சம் மல்டி ஸ்கில்டு கேர் கிவர்ஸ்க்கு ட்ரைனிங் வழங்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் மேனுஃபேக்சரிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ALIMCO அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. அவங்களுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்காகவும் அவங்களுடைய R&D மற்றும் AI இன்டகிரேஷனுக்கும் இவங்க திட்டம் நிதி ஒதுக்குவதாக சொல்லியிருக்கிறாங்க. நேஷனல் மென்டல் ஹெல்த் இன்ஸ்டியூட்ஸ் அமைக்கிறாங்க 2 இடங்களில், ராஞ்சி மற்றும் தேஸ்பூரில். மற்றொரு அப்டேட் என்னன்னா, இப்போ மோட்டார் ஆக்சிடென்ட் வழியாக ஒரு கிளைம் நடக்குது, அது ட்ரிபியூனலுக்கு போகுது. ட்ரிபியூனல் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வழங்கினாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இப்போ டேக்ஸ் இருக்குங்க, அதை எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த டேக்ஸும் கட்ட வேண்டியதில்லை. இன்ட்ரெஸ்ட் ட்ரிபியூனல் கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்கு இப்போ வரி கிடையாதுன்றது சொல்லியிருக்கிறாங்க. ஓவர்சீஸ் டூர் ப்ரோக்ராம் பேக்கேஜஸ்க்கு TCS கலெக்ட் பண்ணோம். அது போன பட்ஜெட்டில் இல்லை அதுக்கு முந்தின பட்ஜெட்லாம் வந்ததுன்னு நினைக்கிறாங்க, என்னோட நினைவு சரியாக இருக்கும்போது. இப்போ அதில் சில மாற்றங்கள். TCSன்றது டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். இப்போ நம்ம வெளியூர் போகிறோம்னா எவ்வளோ தொகை ஆகுதோ அதோடைய ஒரு பெர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸாக அவங்க அரசுக்கு கொடுப்பாங்க. நம்ம ரீஃபண்ட் வாங்கணும்னா நம்ம டேக்ஸ் ஃபைலிங் டைமில் அதை ரீஃபண்ட் வாங்க வேண்டும், நமக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்னா. அதை வந்து இப்போ குறைச்சிருக்கிறாங்க. இப்போ 2% குறைச்சிருக்கிறாங்க. முன்ன 5 மற்றும் 20% இருந்தது, அது 2% குறைச்சிருக்கிறாங்க. ஸோ ஓவர்சீஸ் டூர் ப்ரோக்ராம் பேக்கேஜஸ்க்கு இது டூர் மட்டும் இல்லைங்க, படிக்க போகும்போதும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு போகும்போதும் LRS திட்டம் கீழே நம்ம 5% டேக்ஸ் கலெக்ஷன் இருந்தது, அதை இப்போ 2% அதுலேயும் குறைச்சிருக்கிறாங்க. சப்ளை ஆஃப் மேன் பவர் சர்வீஸ்க்கான TDS டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸை குறைச்சிருக்கிறாங்க. அது சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க. 1 அல்லது 2% அதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க. பைபேக்கிற்கான டேக்ஸ், இது நம்ம முந்தின வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோங்க. பைபேக்கிற்கான டேக்ஸ் வந்து இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு நம்ம இன்ஃபோசிஸ் பைபேக் டைமில் நம்ம பார்த்துருந்தோம். அது டிவிடெண்ட் மாதிரி கால்குலேட் பண்ணி அதில் லாஸ் இருந்ததுன்னா நம்ம லாஸில் தான் செட் பண்ண முடியும், ஆஃப் செட் பண்ண முடியுன்றது நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து அது கேபிட்டல் கெயின்ஸாக ட்ரீட் பண்ணலாம்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் ப்ரொமோட்டர்ஸ் யாரெல்லாம் அதை பங்கெடுக்கிறாங்களோ அந்த பைபேக், அவங்களுக்கு வந்து அடிஷ்னல் பைபேக் டேக்ஸ் போடப்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க. ரயில்வே பட்ஜெட், ரயில்வேக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்கிறாங்க நிதியாண்டு 2027 எஸ்டிமேட் வந்து 2.93 லட்சம் கோடி ரூபாய். இது போன ஆண்டுடன் ஒப்பிடும்போது 10% அதிகரிச்சிருக்கு. போன ஆண்டில் நிதி ஒதுக்கியது 2.65 லட்சம் கோடி ரூபாய். நிதியாண்டு 2025 2.69 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. டிஃபென்ஸ்க்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பட்ஜெட்டில்? 7.84 லட்சம் கோடி ரூபாய். அதாவது ஜிடிபியுடைய 11%. நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர்லாம் பார்த்துருந்தோம், அதுக்கப்புறமே நம்ம பார்த்துருந்தோங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அறிவிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க அலோகேஷன் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு செக்டர் தான் டிஃபென்ஸ் செக்டர். ஸோ நிதியாண்டு 2027 7.84 லட்சம் கோடி ரூபாய். இது ஜிடிபியுடைய 11%. போன ஆண்டுடன் ஒப்பிடும்போது, போன ஆண்டு நிதியாண்டு 2026 6.81 லட்சம் கோடி ரூபாய். அது ஜிடிபியுடைய 8% இருந்தது. வெறும் இந்த நம்பர்ஸ் மட்டும் நம்ம பார்க்கும்போது போன ஆண்டு இந்த ஆண்டு எவ்வளோ உயர்த்தியிருக்காங்க போகும்போது 15% அவங்க அதிகமாக ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. மாடர்னைசேஷனுக்கு மட்டும் பார்க்கும்போது நிதியாண்டு 2025 6.22 லட்சம் கோடி ரூபாய் மாடர்னைசேஷன் டிஃபென்ஸ் செக்டர்லிங்க. அதேபோல் 2026 நிதியாண்டில் அது 6.81 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்தது, அது 9% அதிகரித்தது. நிதியாண்டு 2027 அது 2.19 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிச்சிருக்கு. இது வெறும் மாடர்னைசேஷன் டிஃபென்ஸ் செக்டரில். அது போன ஆண்டுடன் ஒப்பிடும்போது 22% அதிகரிச்சிருக்கு. 16வது ஃபினான்ஸ் கமிஷனுடைய சில ரெக்கமெண்டேஷனை அரசு ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு ரெக்கமெண்டேஷன், மாநில அரசுகளுக்கு எவ்வளவு அவங்க வரியிலிருந்து பங்கு கொடுக்க வேண்டும், 41% வழங்க வேண்டும்ன்ற பரிந்துரை கொடுத்துருக்காங்க 16th ஃபினான்ஸ் கமிஷன். அதை ஏற்றிருக்கிறாங்க மத்திய அரசு. இந்த 41% சொல்லும்போது அதிகமாக இருக்கா போன ஆண்டுடன், இல்லை சேமாக இருக்கா, இல்லை குறைஞ்சிருக்கான்றது வந்து பட்ஜெட் வாசிக்கும் போது அவங்க சொல்லலைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னு அரசுடைய வெப்சைட்டில் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அதிலிருந்து பார்க்கும்போது 41%ன்றது எந்த மாற்றமும் இல்லை. ஸோ போன ஆண்டு என்ன இருந்ததோ அப்படியே தான் இப்போ மாநில அரசுகளுக்கு இவங்க கொடுக்க வேண்டும். ஸோ 41% அரசுக்கு, மத்திய அரசுக்கு வரக்கூடிய வரியை மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்றது அவங்க பரிந்துரை. அதை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு என்ன பரிந்துரை கொடுத்துருக்காங்க? ஒரு பெரிய டாக்குமெண்ட்டாக இருந்தது. எனக்கு புரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் என்னென்னு பார்க்கும்போது, மாநில அரசுகளுக்கும் பரிந்துரை கொடுத்துருக்காங்க. மாநில அரசுடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட் எவ்வளவா இருக்க வேண்டும், அந்த மாநிலத்துடைய ஜிடிபியுடைய 3% இருக்க வேண்டும் ஃபிஸ்கல் டெஃபிசிட்ன்றது சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசுக்கும் இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் குறித்து ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு 3.5% கொண்டு வர வேண்டும், ஜிடிபியோட 3.5% ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற பரிந்துரையும் கொடுத்துருக்காங்க 16வது ஃபினான்ஸ் கமிஷன். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.